இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜூலை 17. சேமித்திடும் ஞானம் வேண்டும். எதிர்காலத்திற்காக பணம் சேமிப்பதை குறித்து என்ன? ஒரு இயேசுவின் சீசன் தனக்கென்று ஒரு வங்கி சேமிப்பு கணக்கு அல்லது வைப்பு நிதி, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது வேறு எந்த ரூபத்திலான சொத்துக்கள் வைத்திருக்கலாமா? பூமியிலே அல்ல, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்றல்லவா இயேசு மத்தேயு 6:20 கூறியிருக்கிறார். இங்கு இயேசு கூறிய சத்தியத்திலுள்ள உண்மையான கேள்வி என்னவென்றால், உங்கள் சேமிப்புகளில் யாதொன்று எந்த சமயத்தில் உங்கள் பொக்கிஷமாய் மாறுகிறது என்பதே ஆகும். இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை நாம் கூறிட முடியாது, அல்லது இக்கேள்வியை வைத்து நாம் பிறருக்கு சட்டதிட்டங்கள் வகுத்திடவும் நிச்சயமாய் முடியாது. இவ்வுலகின் யாதொன்று எப்போது என்னுடைய பொக்கிஷமாய் மாறுகிறது என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை அவரவர்கள் மீதே ஆண்டவர் வைத்துவிட்டார். இதை கண்டுகொள்ள ஒரு வழி என்னவென்றால், நான் எதை குறித்து அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டு பார்ப்பதுதான். இந்த கேள்விக்கு பணம் என்பது உங்கள் விடையாக உங்களுக்கு வருமென்றால், பணமே உங்கள் பொக்கிஷமாய் மாறிவிட்டது என்பதை கண்டுகொள்ளலாம். இதற்கு பதிலாய் ஆண்டவரும் அவருடைய ஊழியமும் உங்கள் விடையாய் வரும் என்றால், உங்களுக்கு எவ்வளவுதான் பூமிக்குரிய ஆஸ்தி அதிகமாய் இருந்தாலும் உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில்தான் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தீர்க்கமாய் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். எதிர்காலத்திற்காக எப்படி சேமிக்க வேண்டும் என்ற பாடத்தை எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என சத்திய வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6:6 வரை உள்ள வசனங்கள். வரப்போகும் மழைக்காலத்திற்கான உணவை சேமித்துக்கொள் என புத்தி சொல்ல ஒரு மூப்பனும் அதற்கு இல்லை. அதை தாங்களே செய்து கொள்வதற்குரிய ஞானத்தை எறும்பு பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றோ அநேகம் விசுவாசிகளிடம் இந்த ஞானம் இல்லை. ஆகவே ஏதாயிலும் எதிர்பாராத பெரிய செலவுகள் வரும் வேளையில் இவர்கள் பிறரிடம் சென்று பணத்திற்காக கெஞ்சும் நிலைக்கும் கடன் வாங்கும் நிலைக்கும் ஆளாகிறார்கள். கடந்த ஒரு வருடத்தில் உள்ள தங்கள் செலவினத்தில் சற்று ஜாக்கிரதையாயிருந்து எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமித்து வைத்திருந்தால் இது போன்ற கடன் வாங்கும் அவல நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காதே. ஆகவே உங்களால் முடிந்ததை சேமித்து வைப்பது நிச்சயமாய் நல்லதுதான். ஜெபிப்போமா. பரமபிதாவே, எங்கள் பொக்கிஷம் பணத்தில் மாறிவிடாதபடி எங்களுக்கு உள்ளதில் ஞானமாய் சேமித்திட கற்றுக் கொடுத்தமைக்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.